செட்டியார் பங்களா. நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கருடன். அது மக்கள் அன்பா கூப்பிடுறது. நான் மாதவன், அப்படியே கூப்பிடுங்க. நான் காரக்குடி ஆறுமுகம் பழனியப்ப செட்டியார். யாரு? காரக்குடி ஆறுமுகம் பழனியப்ப செட்டியார். இந்த வயசுல பேருக்கு இவ்வளவு அலங்காரம் வேணுமா? நான் செட்டியார் தான் கூப்பிடுவேன். ஏன் இங்கே நிக்கிறீங்க? சரி வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்கப்பா, சூப்பரா இருக்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. விருந்தாளிங்க மாதிரி வரீங்க. நம்ம வீடு தானே? அக்கா, நல்ல அக்கா. என்னோட ஒய்ஃப். நிஜமாவா? சத்தியமா? அப்போ செட்டியாருக்கு சொந்தமா ஒய்ஃப்லாம் இருக்கு. அக்கா, எங்களுக்கு 3 டீ. வேண்டாம், நாங்க சாப்பிட்டாச்சு. அப்போ 1. ஓசியா? நீதானே? நீயேதான். நானேதான். என் கையில இருந்து 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இந்த யூனிஃபார்ம் எனக்கு வாங்கிட்டு வந்து நீதானே? சரியா சொன்னீங்க. இந்த கேப்ப போட்டதுல இருந்து உன்னை தேடி சுத்திக்கிட்டே தான் இருக்க. எதுக்கோ? ஏன் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கினா உன்னை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு. அதை விட 3 மடங்கு மிஸ்டர் செட்டியார், நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த ஸ்டேட் ஃபுல்லா நான் சுத்திட்டு இருக்கேன். சென்னைக்கு வரும்போது கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூர் வரும்போது மதுரைக்கு. இது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி ரெக்வெஸ்டட் டிரான்ஸ்ஃபர். இனி சொல்லுங்க, இனி நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? எல்லாம் உங்களுக்கே தெரியுமே. தெரியும் செட்டியாரு. தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு கேஸ் தான். அதனால தான் நான் ஸ்டேஷன்லயே சார்ஜ் எடுக்காம நேரடியா உங்களை பார்க்க வந்தேன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் நான் ஏதாவது தப்பா செஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என்னாலே உங்களை காப்பாற்ற முடியாது. அப்புறம் நான் செய்ய வேண்டிய வேலைக்கான சம்பளத்தை நீங்க சொல்லவே இல்லையா? அது வந்து ஏன் கன்சல்டிங் ஃபீஸ் நான் சொல்லல. ஓகே, 50,000. அப்புறம் போக்குவரத்து செலவு இருக்கு. ஆமா, இது யாரு? உன் மகனா? தப்பாலாம் பேசக்கூடாது. என்ன செட்டியார் பொட்டாட்டி எனக்கு தங்கச்சி மாதிரி. என்னையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்? என்னோட பையன். ஓகே. தலைக்கா வாளுக்கா இங்க மதிப்பு? அதாவது அப்பாக்கா இல்ல புள்ளைக்கா த டெசிஷன் பவர்? அது செட்டியாருக்கு தான் இருக்கு. ஓகே, அப்போ நாங்க பெரியவங்க பேசும்போது பசங்க பேசாம இருக்கணும். செட்டியா, இது வேலை போற கேஸ் தான். பென்ஷன் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னா டிமாண்ட் இருக்கும்போது பார்கெயின் பண்றது நான் கிடையாது. வேலையில இருந்த பாம்பு எடுத்து அங்க வச்ச கதை தானே. எனக்கு உங்க பார்கெனை கேட்கும் போது எனக்கும் அதே கதை தான். அங்க இல்ல, வேற எங்கேயா வச்சிருப்பீங்களோன்னு. அக்கா வாங்க. தேங்க்யூ. இங்க பாருங்க செட்டியார், நான் இந்த கேப்ப போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் டீ கூட நான் காசு கொடுத்து வாங்கி குடிக்கல. எப்படி டீயே சாப்பிட்டா போதுமா? விஷயத்தை பேசி முடிப்போம் வாங்க. எவ்வளவு வேணாலும் நான் தரேன், ஆனா வேலை நடக்கணும். ஓகே, நோ பார்கெயின். 10 lakhs. அக்ரீட். எக்ஸலண்ட். 50% அட்வான்ஸ். மிச்சம் வேலை முடிச்சிட்டு. சரவணா, எடுத்துட்டு வா. என்ன சர்க்கிள் தம்பி, ஒன்னு கேட்கலாமா? சரக்கு அங்க காலனிக்குள்ள மினி ட்ரக்ல இருக்கு. அங்க நிறைய பத்திரிகைக்காரங்களும் போலீஸ்காரங்களும் டிவிக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் எப்படி அத நீங்க வெளியே? அது என்னோட புத்தி. நான் காசை இனி வாங்குறேன்ல. லிவிட் செட்டியா. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இதை இங்க இருந்து எங்க கொண்டு போறீங்க? அது இல்ல இங்கே வெடிக்க வைக்க போறீங்களா? அது வந்து ஆமா, நான் எதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஒரு அவசரத்துக்கு எதுக்காவது கேட்க வேண்டியிருந்தா செட்டியார் இது எல்லாத்துக்கும் சூப்பரா பதில் சொல்லுவீங்க இல்ல? நைஸ் பிரேஸ்லெட். தேங்க்யூ பிரதர். வர செட்டியார். எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த? 1 லட்சத்துல அமுக்கணும் தானே நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? அவன் உலகமாக கேடிங்க. நீங்க கொடுக்கறதா சொன்ன பணத்தோட கூட ஒரு 0வை சேர்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துட்டான். கருடன்னா சும்மாவா?
போன தடவை மோசமா நடந்துற மாதிரி திரும்ப நீங்க அந்த மாதிரி பண்ண போறீங்களா? இவன் பண்ண எல்லா தப்பையும் அவன் ஒத்துக்கிட்டான். அமைதியான ஒரு விசாரணையை தான் நாங்க விரும்புறோம். மதிப்புக்குரிய கமிஷனர் சார், உங்க எல்லாருடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக இங்க இருக்காரு. தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துழைங்க. ப்ளீஸ் கேட்டை திறங்க. கேட்டை திறங்க. எங்கடா உங்க வீடு? கொஞ்சம் உள்ள போகணும் சார். சார் நீங்க வண்டிக்குள்ள இருக்க, நான் வழியை கிளியர் பண்றேன். மேக் இட் ஃபாஸ்ட். இவனை ஜீப்ல ஏத்துங்க. எல்லாரும் தள்ளி போங்க, தள்ளி போங்க. வண்டி எடு, போ போ. இந்த வண்டிக்கு டிரைவருங்க. வண்டிக்குள்ள பொக்கிஷமா இருக்கு, அப்படி தந்து பாக்குறேன். வேகமா வண்டியை கிளியர் பண்ணுங்க, கொண்டு போங்க. சீக்கிரமா வேலை நடக்கணும், போங்க. என்னடா உங்ககிட்ட தனியா சொல்லுமா? சீக்கிரம் எடுத்துட்டு போடா.